கௌதம் சில இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. எனக்கு இப்போ ஒவ்வொரு வியூஸும் வந்து ரொம்பவே முக்கியம். பார்க்குற எல்லா வியூவர்ஸும் வந்து லைக் போட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு பாருங்க. ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே சங்கடமா வந்து பேசுறாங்க. எனக்கு என்ன ஆகும்னே தெரியலப்பா. சொத்து நான் இருக்கும்போதே பிரிச்சு குடுத்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னது சொத்த பிரிச்சு குடுக்குற அளவுக்கு இங்க யாரும் எதுவும் கேட்டாங்களா? இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் கூட்டு குடும்பமா ஒரே இடத்துல வந்து இருக்கிறது. என்ன அழக வந்து கத்துக்கிட்டோம். இந்த குடும்பமா இருக்கிறது தான் அழகு. சொத்த பிரிச்சு தனியா வந்து போனா எப்படி மாமா? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்னம்மா? நீ சொல்றது கொஞ்சமாவது லாஜிக்கா இருக்கா? இப்ப இருக்கிற எல்லாரும் வந்து தனித்தனியா போக தானே ஆசைப்படுவாங்க. நீங்களும் அப்படிதான் ஆசைப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம ராமச்சந்திரன். முதல்ல ஒரு விஷயம் வந்து சொல்றேன். இது வந்து ரொம்ப பழைய விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் கேளுங்க. ஒரு குச்சியா இருக்கும்போது ஈஸியா உடைச்சிருவாங்க. அதே ஒரு குச்சி, ஒரு கட்டா 20, 30 சேர்த்து வச்சு ஒண்ணா கட்டி வச்சிருந்தா என்ன ஆகும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. உடைக்க முடிஞ்சா? உடைக்க முடியாது. நம்பலாம் கூடி வாழ்ந்தா தான் ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாரி. அந்த இடத்துல சுப்பா வந்து பேசுறாங்க. "அக்கா சூப்பரா பேசிட்டீங்க. அவ்வளதானே. உங்களுக்கு சொத்து பிரிச்சு தானே ஆவணும். கண்டிப்பா மாமா. நான் சொல்றத மட்டும் எனக்கு செஞ்சு குடுத்துருங்க." அப்படின்னு சொன்னோனே, சுபா எல்லாரும் ஒரு மாரியா பார்க்குறாங்க. வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சு வச்சிருக்கேன். குக்கரையும் உங்க கையில வந்து குடுத்துர்றேன். யார் யாருக்கு எவ்வளோ குடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க செஞ்சுட்டீங்கன்னா போதும். அக்கா எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சூப்பரா தத்துவம் பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க காமெடி சீனா மாத்திட்டீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதே மாரி ஒத்துமையா எல்லா நேரமும் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான்டா ஆசை. ஆனா, சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க எல்லாம் அடிச்சுப்பீங்களோன்னு நெனச்சு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு சொத்து முக்கியம் இல்லப்பா. நீங்க தான்ப்பா முக்கியம். அது இருந்தா போதும்பா அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் வந்து நிம்மதியா சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்காந்து அந்த வெஜிடபிள் பிரியாணிய ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, வாசல்ல 4, 5 பேர் வந்து ஒரு ஏதோ ஒரு குழுவ சேர்ந்தவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து பார்க்குறாங்க. நம்ம கதிரு, "இந்திரா உன்ன தேடி தான் யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. என்ன ஏதுன்னு பார்த்து வாசலோட அனுப்பிச்சு வச்சுரு" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் நம்ம பண்பாடு என்னடா ஆகுறது? வாசலோட அனுப்பிச்சு வைக்கிறதா? அதெல்லாம் செட்டே ஆகாது." "சரிங்களா?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம ராமச்சந்திரன் அப்படியே கன்டினியூஸா பேசுறாங்க. இந்திரா வந்து நீ என்ன பண்றன்னா, அவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருமா. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லும்போது, "அக்கா நீங்களா அக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், மன நிம்மதியாவும், ஹேப்பியா இருக்கு. வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, இவங்கலாம் ஒரு பெரிய குழு வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது, இந்த குழுவ ஆரம்பிச்சது யார் தெரியுமா? இந்திரா தான். ரூ. 2000 குடுத்து ஆரம்பிச்சு வச்சா, இவ என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணா. இப்ப நாங்க எல்லாரும் வந்து சொந்தமா கால்ல நிக்கிறோம்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து நம்ம இந்திரா தான் அப்படின்னு சொல்லி அவங்க குடுத்த வியூகம் இது எல்லாத்தையும் வந்து திட்டமிடுதல் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இந்திரா 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீ சூப்பரா வந்து சொல்லியிருக்கியாங்கிற மாதிரி தான் ஹாப்பியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. இந்திராவை பத்தி குடும்பம் எல்லாரும் ஆமா ஆமா அப்படி என்ன வைக்க போறோம். நீங்க அப்படி அந்த குழுவில் என்ன விற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கதிர் வந்து கேட்குறாங்க. நாங்களா செக்கெண்ணெய் வந்து விற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக கலப்படமே இல்லாமல் 100% பியூரா நம்ம வீட்டில் செஞ்சால் கலப்படம் இல்லாமல் சமைப்போம்ல அதே மாதிரி தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாரி ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஓ! என்ன ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 10, 15 லிட்டர் விப்பீங்களா? அப்ப உங்களுக்கு நான் ஆர்டர் தரேன். எங்க வீட்டுக்கு மட்டும் 5 லிட்டர் வந்து தாங்க. அப்படின்னு சொல்றாங்க நம்ம கதிர் அந்த இடத்துல. என்ன சார் காமெடி பண்றீங்களா? வருஷத்துக்கு நாங்க எவ்வளோ டர்ன் ஓவர் பண்றோம் தெரியுமா? 25 லேக்ஸ் கிட்ட டர்ன் ஓவர் பண்றோம். அது மட்டும் இல்லாம எங்களோட ஆயில் எவ்வளோ தெரியுமா சேல்ஸ் ஆவுது? நல்லெண்ணெய் மட்டும் 5000 லிட்டருக்கு மேல தான். இதே மாரி ஒவ்வொரு எண்ணெய் இருக்கு. எல்லாம் இத விட அதிகமா வந்து சேல்ஸ் ஆவுது. தெரியுங்களா? அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் எத்தனை எண்ணெய்ங்க இருக்குன்னோன, பெருசா ஒரு லிஸ்ட்டே வந்து சொல்றாங்க. இது எல்லாம் வந்து எல்லாத்துலயும் 4000 லிட்டர், 5000 லிட்டர், 10,000 லிட்டர் முன்ன பின்ன வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். அப்படிங்களா? மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்குங்கிற மாரி ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு விதை போட்டது வேற யாருமே இல்ல. இந்திரா தான். இந்திரா தான் வந்து முதல்ல இந்த காலத்துல சுத்தமா இருக்கிறது தான் எல்லாரும் விரும்புவாங்க. கலப்படம் இல்லாத பொருள பத்தி தான் எல்லாருக்கும் இப்ப மக்கள் இதுல ஆர்வம் வந்திருக்கு. அதனால நீங்க அத கன்டென்ட்டா வந்து செக் எண்ணெய் மாரி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னா, அதபடி தான் நாங்க பேஸ் பண்ணி போனோம். மக்கள் மத்தியில இவ்வளோ பெரிய ஆர்வம் வந்து இருக்குன்னு எதிரே பார்க்கல. நம்ம ஊர்ல இல்லாம சுத்தி இருக்கிற கிராமம், சிட்டீஸ்லயும் நம்மளோட எண்ணெய்க்கு ஒரு மவுஸ் இருக்கு. இத அடுத்த கட்டத்துக்கு நாங்க கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போது அக்கா, நீங்க கூட சத்து மாவுலாம் சூப்பரா வந்து ரெடி பண்ணுவீங்களே! நீங்க கூட இதில வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே செந்தில் வந்து பேசுறாங்க. சுபாவோட ஹஸ்பண்ட். ஆமா, இந்திரா, சுபாவ வச்சுட்டு ஒரு டீம் மாரி ஃபார்ம் பண்ணுவோம். இது மூலியமாவும் வந்து நெறையா மசாலா ஐட்டம்ஸு எல்லாமே வந்து சுபா வந்து கலக்குவால்ல சமையல் ஐட்டம்லாம். சூப்பரா வந்து பண்ணிறலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லயும் நம்ம மிகப்பெரிய வந்து கொண்டு வரணும். இப்ப நீங்க பண்ற பிசினஸ்லாம் டாக் வச்சு தான் ஒரு கஸ்டமர் பக்கத்து வீட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க சொந்த பந்தம். இதுவே நம்ம ஆன்லைன்ல வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே கிரியேட் பண்ணலாம். எடுத்தோனே வந்து வைரல் ஆக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிசினஸ் இருக்கிறப்ப அந்த ஆடியன்ஸ ஃபுல்லா இந்த பக்கம் கொண்டு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து பேசுறாங்க. ஆன்லைன் சமாச்சாரம்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி வந்து செய்றேன்.
ஈஸியாக மக்கள் அதுவில் வந்து ரீச் ஆகிறதுக்கு நான் உதவி பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வெற்றி வந்து பேசுகிறாங்க ஹேமாவோட ஹஸ்பண்டு. எல்லாரும் வந்து சூப்பராக வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்க்கவே நிம்மதியாக இருக்குன்னே சொல்லலாம். அப்போனா இந்த குழுவுக்கு தலைவி வந்து இவ்வளோ உதவி உங்கள் குடும்பத்துலேருந்து வருதுன்னா நீங்களே வந்து இருந்துக்கங்க, சுபாவே தலைவியாக வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் வந்து இதெல்லாம் கேட்க முடியாமல் இருந்த நம்ம ராக்னிக்கு தலைவின்னு சொல்லிட்டோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சுபாலாம் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டானா அப்புறம் நம்மளை மதிக்க மாட்டாலே, ஏற்கனவே வந்து அந்த மாத்திரை சமாச்சாரத்தை வச்சு நம்மளை அடித்து துரத்தாத குறையா இருக்கா. இப்போ எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ராகினி இதை வந்து செந்தில்கிட்ட சொல்லி கட் பண்ணியே ஆகணும், இவளெல்லாம் வளர்த்து விட வாய்ப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ராகினி வந்து கேவலமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படிங்க நாளா கன்ஃபார்மாக நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஏகபோகா தெரியும், 30 வருஷமாக வந்து நீங்கள் ஃபீல்டில் வந்து இருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து நீங்கள் சமையல்லாம் ரொம்ப ஆர்வங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து இந்திராலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. என்னக்கா ஒரு 20 வருஷமாக சமைச்சிருப்பீங்களே, அதோட அனுபவம் எவ்வளோ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டிக்கிட்ட சின்ன வயசில் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா செக்கெண்ணெய்க்கு ஏற்ற மாதிரியே இப்போ அதுக்கும் நல்லா வந்து மவுசு இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஆமாம் இல்லை, பண்ணிட்டா போச்சு, இருந்தாலும் என்னால் முடியுமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக முடியும், எங்கள் அக்காவையும் வந்து தலைவியாக வந்து ஆக்கிக்கன்னு சொல்லும்போது செந்தில் வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க நம்ம சுபா கிட்ட. நிச்சயம் நம்ம வாழ்க்கையிலையும் வந்து கடவுள் வந்து கண்ணை திறந்துட்டாங்க, எனக்கு பணம் காசுலாம் முக்கியம் இல்லை, நம்ம வந்து ஏகப்போகா வச்சுருக்கோம் சுற்றலாம், அது நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நீயும் ஒரு முக்கியமான இடத்துக்கு அந்தஸ்துக்கு நீயும் ஒரு மீட்டிங் பிஸியாக இருக்கணும் தான் நான் இத்தனை நாள் ஆசைப்பட்டேன், அது மாதிரியே ஒரு வாழ்க்கை வந்து உனக்கு கிடச்சிருக்குண்ணா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம செந்தில். அவங்க ஒய்ஃபுக்கு என்னென்ன வகையில் வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா வகையும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு செய், ரெண்டில் ஒன்று பார்த்துடலாங்கிற மாதிரி தான் முடிவில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம செந்தில். இதெல்லாம் ராகினி கேட்டோன்னே, டேய் நம்ம குடும்பத்துக்கு என்னடா செட் ஆகும், தலைவினா 4 பேரை பார்க்கணும் பேசணும், இவனுக்கெல்லாம் அதெல்லாம் செட்டே ஆகாது. சித்தி எதுக்கு தேவையில்லாம விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிறீங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக வந்து நம்ம சுபாவே எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குற மாதிரி மிகப்பெரிய ஆளாகிடுவா, அதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம செந்தில். இதை கேட்டோன்னா இவெல்லாம் தலைவி ஆகிட்டா மிகப்பெரிய வந்து அசிங்கத்தையும் அவமானத்தையும் தான் நம்ம குடும்பத்துக்கு வந்து சந்திச்சு கொடுப்பா. ஏன்னா ஏல இருக்கும்போது பியும்பா, பியில் இருக்கும்போது சீம்பா, மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் ஆவா, யார் நீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஹேமாவும் இவங்களும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்திராவும் அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நீங்கள் சுபாவுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல வந்து இருக்கீங்கன்னா, நீங்கள் வேஸ்ட்டு கேட்டால் இந்த குடும்பத்தில் வந்து இருக்கீங்க, நீங்களே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட்னே சொல்லிடலாம், இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம், நீங்களே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை வேணால் எப்போ வேணாலும் கட் பண்ணலாம், ஆனால் சுபாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் உங்களை விட முடிவு எடுக்கிறதுலையும் இந்த குடும்பத்து மேலே மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது, அவங்க நல்ல விதமாக தான் பார்த்துப்பாங்க, நீங்களாம் இந்த குடும்பத்துக்கு மதிப்பு மரியாதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் உங்கள் குடும்பத்தில் வந்து வச்சுக்கோங்க, எங்கள் குடும்பத்தில் வச்சுக்காதீங்கன்னு டேரெக்டாக வந்து மூக்க இருக்கிற மாதிரி இந்திரா வந்து மாஸ் பண்ணுறாங்க.